வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இப்போ நம்ம வீடியோவில் பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில் ஒரு 100 கிராம் நான் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ரவை முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. அதாவது ரவையை நல்லா நம்ம ஊற வைக்கணும். இப்போது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ரவையை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரவை நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதாவது தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. தண்ணி அதிகமாக இருந்தால் ரவை ஊறிட்டு மீதி தண்ணியும் அதிலே இருக்கிறதுனால ரொம்ப தண்ணி ஆகிடும். ரவை ஊறுற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணியை கரெக்டாக ஊற்றி வைக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு நான் ஒரு 7 உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம காய் துருவுறதுல நம்ம துருவி எடுத்துடலாம். வெறும் மிளகாய் பொடி இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணது போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவையில் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா ரொம்ப இலக்கமாயிடும். அதுக்கப்புறம் அது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கவே முடியாது. அதனால் ரவையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரவை ஊறுற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம அதை ஊற வைக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் பாருங்கள். இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இந்த பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுடலாம். அப்புறம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். ஏன்னா நம்ம அதை ஃபிங்கர் மாதிரி பிடிக்கும் பொழுது கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் கையிலேயே எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டால் ஒட்டாமல் வரும். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம இப்படி கையில் வச்சு ரோல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அழகாக வந்துடும் பாருங்கள். இந்த அளவுக்கு கனமாக இருந்தால் போதும், எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க நல்லா வரும். நம்ம எண்ணெய் தேய்ச்சி வச்சுருந்த அந்த பிளேட்டில் நம்ம அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ் மேலே கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோம். எண்ணெயும் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ ஃபிங்கரை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டதும் எல்லாமே ஒன்றா ஒட்டிக்கும். ஆனால் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கரண்டி வச்சு தள்ளி விட்டோம்னா அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா பொறுமையாக நல்லா பொன்னிறமாகவும் உள்ளே நல்லா வெந்து வரும். பாருங்கள், பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை பாருங்கள் நல்லா வறுந்து வந்துருச்சு. நல்லா குக்காக இருக்கும். மேலேயும் கலரும் நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே போல் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் வெறும் உருளைக்கிழங்கு ரவை இருந்தால் போதும், ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். நல்லா டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்கெல்லாம் நம்ம இது போல் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.